என்னதான் சத்தம் போட்டாலும் குருவி கரைச்சி அப்படி இப்படின்னு ஏன் மருமக கறியை திட்டினாலும் சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் அவளை குறை சொல்லவே முடியாது. நல்ல மீனை வறுத்து வச்சிருக்கா, மனமா இருக்கு. சாப்பாட்டை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு. எப்படி பரிமாறுற விதமும் அதுவும் அப்பா, அவளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது யாரோ நடக்கிற சத்தம் கேட்டு ஒருவேளை என் பேத்தியா கறியும் என் மவ கறியும் தான் வந்துட்டாளோ? அட பாதி பேவலே, யாரும் தெரியலையே. தென்னு முடிச்சதுக்குள்ளே வந்துட்டாவனா அவ்வளவுதான். தட்டை பூரா புடுங்கி காலி பண்ணிட்டு போயிருவாங்களே. கண்ணு பட்டாதுல நானே இப்பதான் வந்து உட்காந்தேன். ஏன் மருமவ இப்படி விதவிதமா சமைச்சு தருவானு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எப்ப பார்த்தாலும் மருமவோட குடுமி காடிச்சு அப்படி இப்படின்னு கழுவி கழுவி ஊட்டிட்டு இப்ப நல்லா உட்காந்து சமைச்சு தந்தா மட்டும் திங்கடியா? வெளியே ஓடு பேச்சு உள்ள ஓடு பேச்சா பேசுற. வயிற்றால போவாம பார்த்துக்கிட்டு ஓ வேலை. கண்ணை போட்ட நம்மள கண்ணை புடுங்கிதான் போடணும். திங்கிறதுக்கு மட்டும் மடமவா நல்லவா. ஆனப்படு அதுவும் அடுப்பு கடையில உட்காந்து மறைச்சு மறைச்சு திங்கிடிய. விக்கி கிக்கி போயிடாத. அட பாவி பேவல, என்ன பேச்சு பேசுது? இது எனக்கு தேவையா? இது என்ன துபாய் ட்ரெஸ்ஸா? ஆமாடா, துபாய் ட்ரெஸ் தான். எப்படி இருக்கு? இல்ல, வடிவேலு சொன்ன மாதிரி துபாய் ட்ரெஸ் துபாயில தானே போடணும். இங்கே நம்மள துபாய் ட்ரெஸ் போட்டுருக்க. சும்மா ஒரு பெருமை பீத்ததான்னு வச்சுக்கேன். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம ஊடு வெயிலுக்கு சடிப்படாதுல, அதான் சொன்னேன். இது காட்டன் ட்ரெஸ் தெரியுமா? அப்படியே வெயிலுக்கு அப்படியே பைஜாமா போட்ட மாதிரி இருக்கும். காட்டு பூரா உள்ள ஊடி ஸ்விங் ஸ்விங்னு போகுது தெரியுமா? அப்போ ஒரு நாள் நானும் துபாய் ட்ரெஸ் போட்டுட்டு ஊடு பூரா விளையாட வேண்டியதான். ஆமாடா, இதுனா ஒரே ட்ரெஸ்ஸா போயிடும் பார்த்துக்கோ. உள்ளுக்குள்ள ஒரு ஜட்டி மட்டும் போட்டா போதும். பானியன் போடணும் கூட அவசியம் இல்லை தெரியுமா? ஓ, ஜட்டி மட்டும் போட்டா போதுமா? அதுவும் போடாட்டா அப்படியே சுத்திட்டு அலைய வேண்டியதான். ஏன் அசிங்கப்படுத்துற? யாராவது கேட்டா தப்பா நினைக்க போறாங்க. இல்ல இல்ல, நிறைய துணி துவைக்க வேண்டாம்ல, அதனால சொன்னேன். வீட்டுல தானே கிடக்குறோம், காட்டாடப்படியா போயிட்டு வரலாம்ல, அதுக்கு சொன்னேன். சரி, பங்கஜாட்சிய போய் இப்படியே துபாய் ட்ரெஸ்ல பாத்துட்டு வருவோமா? இல்ல, அந்த தாத்தா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல கிடப்பாடு. கறி குழம்பு வைக்கிறியா மீன் குழம்பு வைக்கிறியான்னு போட்டு பங்கஜாட்சிய உசுர வாங்கிட்டு இருப்பாரு. பங்கஜாட்சி தாத்தா கிட்ட தெரியாம என்ன சமைச்சாலும் நமக்காக அப்புடமா எடுத்துட்டு வரும் தெரியுமா? அதுவும் சரிதான். இன்னைக்கு அவட வீட்டுல தான் கிடப்பாடு. படவு கழிஞ்ச கட்டா குட்டிச்சோடு. தாத்தா வேலைக்கு போனா என்ன பண்ணுவாரு? வீட்டை சுத்தி தான் வாழ வந்துட்டு இருப்பாரு. இல்ல படட்டப்பட்டாரு. எனக்கு ஒரு ஆசை தெரியுமா? இந்த துபாய் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே துபாய் பூரா ஷேக் மாடி நம்மளும் வளம் வரணும் தெரியுமா? ஒரு பெரிய ஆயில் கம்பெனியா அப்படியே உருவாக்கி அப்படியே அதுக்கு நாம தான் பெரிய ஷேக் ஆகணும் தெரியுமா? இப்படியெல்லாம் என் மனசு நிறைய ஆசை எடுக்கல. ஆமால, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? துபாயில எங்க தோன்றினாலும் எண்ணெயா வருமான் தெரியுமா? ஆனா நம்ம ஊர்ல எங்க தோன்றினாலும் தண்ணி கூட வர மாட்டேங்கல. பூமியெல்லாம் காஞ்சி போச்சு. அதான் அவங்களாம் கொடுத்து வச்சவங்க காசுல அப்படியே புரள்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஐயாவோட ஐடியா வச்சிருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் நல்லா படிச்சு பெரிய பிசினஸ் பண்ணி துபாயில உள்ள பொண்ணை கட்டி அங்கேயே செட்டில் ஆயிடணும். அப்போ நாம ரெண்டு பேரும் ஷேக் ஆயிடுவோம் தெரியுமா? என்ன சொல்ற? அப்போ அத்தை மாமா அவன் நடக்கறல சப்பு மூக்கி அவளை கட்டணும்னா இந்த ஊர்லயே தான் எடுக்கணும். துபாயில பொண்ணு பார்த்து கட்டினா தான் துபாயிலே எடுக்க முடியும் தெரியுமா? உன் அத்தை மாவா உன்கிட்ட நல்லா பேசுவாளா? அவளை ஏமாத்தாதல, பாவம்ல. அப்போ உனக்கு அவகிட்ட பேச பிடிக்கலனா நான் பேசிக்கிட்டா? சரியான ஆளுதாம்ல. எங்கடா சந்தர்ப்பம் கிடைக்கும் கேப் கிடைக்கும்னு பாப்பியோ?